Hi friends, welcome back to our channel. நான் உங்கள் ஈஸ்வரி. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. இன்றைக்கி வந்து ரொம்ப சத்தான அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, சளியை எடுக்கக்கூடிய என்ன வேணாலும் செஞ்சுட்டேங்க. இந்த மழை பெய்ய ஆரம்பித்ததும் போதும், இந்த பனியும் சேர்ந்து சளி வந்து எனக்கு தொண்டையில் அப்படியே கரகரன்னு இருக்குது, அப்படியே வயிறெல்லாம் புண்ணானாமல் இருக்குங்க. எது சாப்பிட்டாலும் சூடாக இருக்கா போலேயே இருக்குது, எனக்கு வந்து வாய் வெந்தா போல் இருக்குது. எனக்கு வந்து எப்படி இந்த சளியை போக்குறதுனே தெரில. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜுரம் வேறு சேர்ந்துக்குச்சு. இந்த ஜுரம் ஹாஸ்பிட்டல் போனால் கூட எனக்கு சரியாகலைங்க. அப்படின்றவங்களுக்கு ஆரம்பத்துலேயே தடுக்கலாங்க. என்ன செஞ்சோம் முடியலையா, அப்போ விடுங்க, நம்ம ஆயுதத்தை எடுக்கணும். எடுத்தாச்சு. இது வந்து ஓமவல்லி, அதாவது இதுக்கு பேர் வந்து கற்பூரவல்லின்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த இலை இருந்தால் எடுத்துக்கங்க. துளசி, இது வந்து நீங்கள் விரும்பினே இது வந்து அப்படியே கஷாயமாக வச்சு குடிப்பீங்க. இப்போ நம்ம கஷாயம் செய்ய போகிறதில்ல, ஏன்னா பிள்ளைங்க வந்து அதை விரும்பி குடிக்கிறதும் இல்லை. ரொம்ப மல்லு கட்டியும் குடிக்க முடியாது, குடிக்கிறப்பயே வாந்தி எடுத்துருவாங்க. அதனால் வந்து நிறைய நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு கரெக்டாக கொடுக்க முடியாது, அது எஃபெக்டிவும் அது கிடைக்காது. அதுக்கு பதில் நம்ம இப்போது இதை குழம்பாக வைப்போம். குழம்பா வச்சு கொடுக்குறப்போ உங்களுக்கு தெரியவே தெரியாது. வாங்க எப்படி செய்கிறது, வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு சீரகம் உங்கள் அளவு வந்து எவ்வளவோ அதை வச்சுக்கலாம். ஏன்னா சீரகம் நிறைய கூட போடலாங்க. அதனால் நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். அதே அளவு மிளகு, 5-6 பல்லு பூண்டு தோல் எடுக்காமல், சுக்கு சின்ன துண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, அதாவது சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி. உங்களுக்கு தேவையான புளியை இன்னும் கூட சேர்க்கலாம், இல்லை குறைக்கணுன்னாலும் குறைச்சிக்கோங்க. இந்த அளவு. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதை வந்து அப்படியே வதக்கலாம் வேணாங்க, அப்படியே வந்து பச்சையாகவே தான் அரைக்க போகிறோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து இலையை நல்லா கழுவிக்கங்க. கழுவிட்டு இலையை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பச்சையாக தான் எல்லாத்தையுமே அரைக்க போகிறோம், எதையும் வதக்கலை. ஒவ்வொன்றா சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இதெல்லாம் வந்து ஈஸியான தண்டு தான். இதெல்லாம் வந்து அப்படியே ஈஸியாகவே அரைஞ்சிருங்க. அதனால் இலையை மட்டும்தான் போடணும்னு இல்லை, தண்டு இருந்தாலும் போடலாம். இப்போ மல்லி, சீரகம், மிளகு இது எல்லாத்தையுமே நம்ம வச்சு அரைச்சிக்கலாம். தொண்டை கரகரன்னு இருக்குது, இப்போ சளி பிடிக்கிறா போல் இருக்குது. நம்மளுக்கே தெரியும், ரன்னிங் நோஸ்லாம் இருக்குல்ல, மூக்குலேருந்து தண்ணி ஒழுகிக்கிட்டே இருக்குது. ஜுரம் வரலைங்க, ஆனால் ஜுரம் வரப்போகுது, அப்படி ஒரு சிம்டம்ஸ் இருக்குது அப்படிலாம் இருக்கு இல்லையா. அவங்களாம் தாராளமாக இந்த குழம்பு எடுக்கலாம். ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இதை வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அப்புறமும் எதுவுமே சரியாகலாம், நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகலாம். இல்லைனா வீட்லேயே இது சூப்பர் ரெமிடிங்க. இது கூட புளியும் வச்சு அரைச்சிடலாம். இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான காரத்துக்கு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மல்லி வந்து நம்ம 1 ஸ்பூன் வச்சுட்டோம், அந்த அளவே போதுங்க. காரத்தை பார்த்துக்கங்க, ஏற்கனவே நம்ம மிளகு வச்சுருக்கோம். இப்போ இதையும் நம்ம இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து எப்படி மைய அரைச்சாச்சு, இவ்வளோதான். குழம்புக்கு வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, இது மட்டும்தான். இதை இப்போ நம்ம வடிச்சிட்டு இந்த அம்மியை கழுவிப்போம். அந்த தண்ணி தேவைப்படும். குழம்புல ஏதாவது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும், இது வித்தியாசமாக இருக்குமா, சாப்பிட முடியாதா அப்படிலாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே இருக்காது, சூப்பராக இருக்குங்க. இந்த இலை வாசனை கூட வராது.
அவ்வளோதாங்க. இப்போ போய் நம்ம குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கங்க. நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இது போல் ஏதாவது எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் போல் கடுகு போட்டு பொரிய விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த சாந்து வந்து இது வெடிச்சதுக்கப்புறம் நம்ம போடலாம். ஏதாவது காய் சேர்க்கணுமா, வெங்காயம் தக்காளி சேர்க்கணும் அப்படின்னா எதுவுமே வேண்டாங்க. நம்ம அரைச்சது மட்டுமே போதும், அது போடலாம். உங்களுக்கு ஏதாவது காய் போடணும்னு ஆசை இருந்தால் மருந்து குழம்புக்குனே பிறந்திருக்காங்க இல்லையா முருங்கைக்காய், அவங்கள போட்டுக்கோங்க. இப்போ நல்லா இதை எண்ணெயில் வதக்கணுங்க, அதுதான் வேலை. இந்த பச்சை வாசனை போகணும், அது அளவுக்கு நம்ம இதை வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சப்போ அம்மியை கழுவி தண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த தண்ணி மட்டும் சேர்க்க போகிறேன். இப்போ இது நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு இது நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டணும், அதாவது வத்தி வரணுங்க. அது அளவுக்கு நம்ம இதை விட போகிறோம். டேஸ்ட்லாம் செம்மையாக இருக்குங்க, காரம் சாரமாக, ஒரு வித்தியாசமும் தெரியாது. ஆனால் செம்ம எஃபெக்டிவ்ங்க. எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், எதுவுமே சேர்க்க வேணாம். காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. குழம்பும் இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. போதுங்க. இது இறக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் திரும்பவும் திக்காகும். இந்த அளவில் இருந்தால் போதும், ரொம்ப தண்ணியாக வேண்டாம். இதுக்கு எந்த காயும் வேண்டாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஊற்றி சாப்பிட பழக்கி விடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மழை காலத்துக்கு செம்ம ரெசிபிங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.